ஜாப் பிரஷர் வர்சஸ் சுன்னா தாடி என்ன செய்யலாம்? இன்று பல முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக உள்ளது. வேலையிடங்களில் கிளீன் ஷேவ் என்ற விதிமுறைகள் இருப்பதால் தங்கள் மத அடையாளத்தையும் சுன்னாவையும் எப்படி காக்க வேண்டும் என்று பலர் குழப்பமடைகிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை வளர்க்கும்படி கட்டளையிட்டுள்ளார்கள். இது ஒரு சாதாரண பழக்கமல்ல, அது நம் அடையாளமும் அல்லாஹ் மற்றும் தூதருக்கு கீழ்ப்படிதலுமாகும். சரி, இதை எப்படி சரி பண்ணலாம்? மைல்ட் ஆஃபீஸ் பிரஷர்னா நீட்டா ட்ரிம் பண்ணி கொள்ளலாம். ப்ரொஃபஷனல் லுக் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் கம்பெனி ரூல்ஸ் என்றால் ஹெச்ஆர் கிட்ட பொலைட்டா பேசுங்க. ரிலீஜியஸ் அகாமடேஷன் கேளுங்க. பியர்ட் நீட்டா வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுங்க. ஒருவர் கடுமையான நிலைமையில், உதாரணமாக வேலை இழப்பு, குடும்ப பொறுப்பு போன்ற சூழ்நிலையில் என்ன செய்வது? அல்லாஹுவின் கட்டளையா மனிதரின் கட்டளையா என்று வரும்போது நாம் அல்லாஹுவின் கட்டளைக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹுவே அர்-ரஸாக்கு, உணவைப்பவன். பெண்களுக்கு ஹிஜாப் எவ்வாறு கடமையோ அவ்வாறே ஆண்களுக்கு தாடி வளர்ப்பது கடமை. நம் வீட்டு பெண்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அங்கு அவர்கள் ஹிஜாபை அகற்றினால்தான் வேலை என்று கூறினால் நம் பதில் என்னவாக இருக்கும்? அதேதான் ஆண்களுக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடிகளை வளரவிடுங்கள், மீசையை ஒட்ட நறுக்குங்கள். ஆதாரம்: சஹீஹ் புகாரி 5892.